வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்று மாலை 3:30 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் RN ரவி. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிப்பு. செந்தில் பாலாஜி, சாமு நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம். கோவி செழியன், சேலம் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் புதிதாக சேர்ப்பு. காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை அரசமைப்பு சட்டத்தின் மிகப்பெரிய எதிரிகள். பிரதமர் மோடி விமர்சனம். அயோத்தி ராமர் கோவில் குறித்து சர்ச்சை கருத்து. ராகுல் காந்திக்கு பாஜக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கண்டனம். குஜராத்தில் மினி வேன் மீது பேருந்து மோதி விபத்து. 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மும்தாஜ் அலி உள்ளிட்ட 5 பாதுகாப்பு அதிகாரிகள் காயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அமைச்சரவை மாற்றம் குறித்து இன்று கவர்னருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரை கடிதம் அனுப்பியிருந்தார். அதன்படி தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றத்திற்கு ஆளுநர் RN ரவி நேற்று ஒப்புதல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. தற்போது அமைச்சர்களாக இருக்கும் செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன், மனோ தங்கராஜ் ஆகியோர் அமைச்சர் பதவிகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அதற்கு பதில் செந்தில் பாலாஜி, நாசர், கோவி செழியன், சேலம் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவி ஏற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடிக்கு வனத்துறையும், நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசுவுக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் நலத்துறையும், சுற்றுச்சூழல் அமைச்சரான வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரான கைலவெளி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையும், வனத்துறை அமைச்சரான மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜ கண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளைத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு இன்று மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை அரசமைப்பு சட்டத்தின் மிகப்பெரிய எதிரிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதையொட்டி ஜம்முவில் நேற்று நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய 3 குடும்பங்களின் ஆட்சியால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியதாகவும், இக்கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர மக்கள் விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார். ஊழல், அரசு பணியில் பாகுபாடு, பயங்கரவாதம், பிரிவினைவாதம், இரத்த களரி வேண்டாம் என்ற அவர் அமைதி மற்றும் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலமே வேண்டும் என மக்கள் விரும்புவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதலுக்கு ஆதாரம் கோரிய காங்கிரஸ் பாகிஸ்தானின் குரலாக ஒலிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோவில் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளன. அயோத்தியில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்ற ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு தொழிலதிபர்கள் அதானி, அம்பானி, நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்டோருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கு நடனம், பாடல்கள் என கலை நிகழ்ச்சிகளுடன் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனால்தான் அயோத்தி மக்களவை தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்தது என ஹரியானாவில் நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த நிலையில் ராமர் கோவில் குறித்து தொடர்ந்து பல்வேறு அவதூறான கருத்துக்களை காங்கிரஸ் தெரிவித்து வருவதாக பாஜக செய்தி தொடர்பாளர் சுதன்ஷு திரிவேதி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கோவில் கட்ட உறுதுணையாக இருந்த தொழிலாளர்களை பிரதமர் மோடி மலர் தூவி கௌரவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், கடவுளின் பெயரால் மக்களவை எம்பியாக உறுதிமொழி ஏற்காத ராகுல் காந்தி மத சம்பிரதாய விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிப்பது கவலைக்குரியது என தெரிவித்துள்ளார். விஸ்வ இந்து பரிஷத் இணை பொதுச் செயலாளர் சுரேந்திர ஜெயின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்து தர்மம், சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை அவமதிப்பதை ராகுல் காந்தி வழக்கமாக கொண்டுள்ளதாகவும்,
தன்னுடைய பொய்யான கருத்தின் மூலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட 500 ஆண்டுகளாக போராடி வரும் மக்களை அவர் இழிவுபடுத்தி உள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் மினி வேன் மீது பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் தேவ்பூமி திவார்கா மாவட்டம் திவார்காவிலிருந்து அகமதாபாத்திற்கு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அதே சாலையின் மறுபுறத்தில் காந்தி நகரிலிருந்து திவார்கா நோக்கி மினி வேன் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்டி எதிரே வந்த மினி வேன் மீது அதிவேகமாக மோதியது. மேலும் எதிரே வந்த கார், இருசக்கர வாகனம் மீதும் பேருந்து மோதியது. இந்த கோர விபத்தில் மினி வேனில் பயணித்த 6 பேர், பேருந்தில் பயணித்த ஒருவர் என மொத்தம் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குல்காம் மாவட்டத்தின் தேவ்சர் பகுதியில் உள்ள அதிகாம் கிராமத்தை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த மோதலில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மும்தாஜ் அலி உள்பட 5 பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்தனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் அடையாளம் மற்றும் பயங்கரவாத குழுவின் தொடர்பு ஆகியவை கண்டறியப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி திறந்து வைத்தார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்துமணி டவுன் தெருவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தர வேண்டும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் மனு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் மதிவாணன், உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, உதவி ஆணையர் சரவணன், பகுதி கழக செயலாளர் விஜயகுமார், இளநிலை பொறியாளர் ஜோசப் உட்பட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தமிழக மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 185 படி தமிழக இளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையை 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்குவதால் தமிழகத்திற்கு எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படாது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சிவானந்தா சாலையில் உள்ள அரசு தொலைக்காட்சி அலுவலகத்தில் தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரம் நடும் நிகழ்ச்சியில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்குவதில் தமிழகத்திற்கு எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படாது என்றும் இதனால் எந்த மாற்றமும் வராது என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமரிடம் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே குஜராத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மதுவிலக்கு இருக்கிறது. நார்த் ஈஸ்டில் 3 ஸ்டேட்டில் மதுவிலக்கு இருக்கிறது. தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமான்னா அதுக்கு தான் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது சில தொழில் அந்த நிறுவனங்களை நடத்துவதே திமுக காரர்களாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு நான் கடந்த ஒரு வாரமாக இதுக்கே நம்ம சொல்லியாச்சு. இது முழுக்குமான ஒரு ட்ராமா. திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ட்ராமா. வெளிநாட்டுக்கு போனார், 17 நாள் முதலீடுக்காக போனார். அந்த முதலீடு இங்கே வரல, சரியான முதலீடுகள் வரல. அந்த முதலீடுகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ராமா அரங்கேற்றப்பட்டது. அந்த ட்ராமாவுடைய முடிவு 2ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. தமிழக கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதத்தின் தரத்தை உறுதிப்படுத்த அறநிலையத்துறை சார்பில் உணவு பாதுகாப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் யுவராஜ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து தமிழக கோவில்களில் பக்தர்கள் பிரசாதம் வாங்குவதில் தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் தமிழக அறநிலையத்துறை சார்பில் அந்தந்த கோவில்களுக்கு ஏற்றவாறு உணவு பாதுகாப்பு அதிகாரியை நியமித்து பிரசாதங்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசாக திமுக தலைமையிலான தமிழக அரசு செயல்படுகிறது என்று கரூரில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறுபான்மையினர் ஆணைய மாநில உறுப்பினர் சம்பத், மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், மாநகராட்சி மேயர் கவிதா, மாநகராட்சி ஆணையர் சுதா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் இளங்கோ உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், சிறுபான்மையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் சிறுபான்மையினருக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள், சலுகைகள், அரசின் உதவிகள் உள்ளிட்டவைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசாக திமுக தலைமையிலான தமிழக அரசு செயல்படுகிறது என்றும், கிறிஸ்தவ தேவாலயங்கள் புனரமைக்க தமிழ்நாடு அரசின் மூலம் நிதி உதவிகள் மற்றும் மானியம் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். 120 மேல மனு வந்திருக்கு. அது முக்கியமான கோரிக்கையில் வந்து கல்லறத்தோட்ட சுற்றுச்சுவர்கள், கல்லறத்தோட்டமாக இப்போ சர்ச்சுக்கு இருக்கிற மின்சார உதவி, அப்புறம் தொழில் தொடங்கி இருக்கிற சின்ன தொழிலாக இருக்கிறது வந்து அது வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த விரிவாக்கம் செய்கிறது. அப்புறம் இருக்கக்கூடிய சர்ச்சஸ்க்கு வந்து அவருக்கு மேலும் உதவி செய்கிறது. அப்புறம் உதவித்தொகை, இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உதவித்தொகை, முஸ்லீம் சகோதரிகளுடைய பிள்ளைங்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை, இது போன்ற வந்திருக்கிறது. அதற்குரிய சரியான முறையான நடவடிக்கை எடுக்க கேட்டிருக்கோம். உடனே செய்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 18 மாதங்களுக்குள்ள எனக்கு வந்து என்னென்ன செஞ்சிருக்கிறோம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்குப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து 1 மாசம் கொடுக்கும். புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை சார்பில் வழங்கப்படும் பல்வேறு நிதி ஆணையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 9 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு ரூபாய் 5.19 லட்சம் என மொத்தம் ரூபாய் 14.19 லட்சம் நிதி உதவிக்கான நிதியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே புதிய அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஆதிரங்க ஊராட்சியில் அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்றி 42 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் நெல் உலர் காலம் சேமிப்பு கிடங்கு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அங்கன்வாடி மையத்தில் படிக்கும் குழந்தைகளின் கையால் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர், திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகரன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புரசைவாக்கத்தில் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்ற 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சென்னை புரசைவாக்கம் பெரம்பூர் பாரக் சாலை பகுதியில் வசித்து வரும் முகமது அலாவுதீன் என்பவர் இஸ்லாமியர்களுக்கான தனியார் டிரஸ்ட் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது டிரஸ்டுக்கு அப்துல் முஜிப் என்பவர் ஓட்டரி ஸ்டாரன்ஸ் ரோடு 4வது சந்தில் உள்ள இடத்தை தானமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இலையில் கடந்த 13ஆம் தேதி 5 பேர் கொண்ட கும்பல் அவரிடத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து அமர்ந்துள்ளனர். இதுகுறித்து அவர்களிடம் கேட்டபோது 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் இடத்தை காலி செய்வதாக கத்தியை காட்டி விரட்டியுள்ளனர். இதுகுறித்து முகமது அலாவுதீன் புளியந்தோப்பு துணை கமிஷனர் முத்துக்குமாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்த போலீசார் குற்றத்தில் ஈடுபட்ட சலாவுதீன், அப்துல் ரஹீம், முகமது ரஹீம், சதாம், அக்பர் பாஷா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
செஸ் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தெரிவித்திருக்கிறார். சென்னை முகப்பேரில் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியாவிற்காக தங்கப்பதக்கம் வென்ற செஸ் வீரர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தங்கம் வென்ற குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, அர்ஜுன் கல்யாண், ஸ்ரீநாத் நாராயணன் ஆகிய 5 பேரும் தனியார் பள்ளி சார்பாக 40 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. அப்போது பேசிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா, செஸ் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்றும் தற்போது நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியும் ஒலிம்பிக்கு இணையான போட்டிதான் என்று கூறினார். செஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடைசியாக செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டும் நடந்துச்சு. அது லைக் செஸ் ஒலிம்பியாட் வந்து செஸ்லேயே பிக்கஸ்ட் டோர்னமெண்ட். அதுதான் மோர் தென் 2000 பீப்புள் இங்கே வருவாங்க எனக்கு வந்து டோர்னமெண்ட் ஆடுவாங்க. ஸோ அதை வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்ல சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட். அண்ட் இப்போ எல்லாமே குயிக்காக நடக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் முந்தானத்தில் ஒரு 4 days பேக் வந்தோம். அண்ட் உடனே நெக்ஸ்ட் டேவே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் சாரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரும் மீட் பண்ணியிருந்தோம் அவங்க ரெசிடென்ஸில். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் குயிக்காகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சென்னையில் பருவமழையை முன்னிட்டு சாலை பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி முதல் அனைத்து சாலை பணிகளும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை ஆணையாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இக்காலகட்டத்தில் அவசர தேவைகளுக்கு மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் நடைபெறும் சாரல் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா திறந்து வைத்தார். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் சாரல் திருவிழா நடைபெற்று வருகிறது. வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த விழாவை தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். அப்போது சுற்றுலா, வேளாண், தோட்டக்கலை, சமூக நலன் மற்றும் கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். விழாவில் பேசிய ஆட்சியர் சஜீவனா, சாரல் திருவிழாவையொட்டி 5 நாட்களுக்கு வனத்துறை சார்பில் வசூலிக்கப்படும் சுற்றுலா பயணிகளுக்கான நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பரதநாட்டியம், கிராமப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் ஆனந்த், உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயினி உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல முன்னாள் ரவுடியை வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த சானராப்பேட்டை பகுதியை சேர்ந்த பாபு என்பவர் பிரபல ரவுடியாக இருந்து வந்தார். இவர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிகளுக்கு தேநீர் கான்ட்ராக்ட் எடுத்து டீ சப்ளை செய்து வந்தார். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் மர்ம கும்பல் அவரை வெட்டி கொலை செய்தது. இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் நடத்திய விசாரணையில் சானராப்பேட்டை பகுதியை சேர்ந்த ரவுடி ரங்கராஜ் அவரது கூட்டாளிகளுடன் பாபுவை வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதில் சம்பந்தப்பட்ட பிரதீஷ், வினித், சரவணன், ராஜேஷ், ஜெயசூர்யா மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கொலை செய்யப்பட்ட பாபுவுக்கும் ரங்கராஜனுக்கும் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது தெரிய வந்தது. பின்னர் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் 6 பேரை சிறையில் அடைத்தனர். சென்னை புறநகர் பகுதியில் சாலையில் நடுவே ஆட்டோ சாகசத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை புறநகர் பகுதியான ஐயப்பன் தாங்கல் சாலையில் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தும் விதமாக ஆட்டோவின் முன்பக்க சக்கரத்தை தூக்கி வீலிங் செய்தும் சாய்ந்தபடி சக்கரத்தை தூக்கியும் சிலர் சாகசத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதனை ரீல்ஸ் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினர். இது தொடர்பாக பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சாகசத்தில் ஈடுபட்டவர் பெரிய பனிச்சேரி பகுதியை சேர்ந்த வேலு என்பதும் இவர் புறவழி சாலைகளில் நடக்கும் ஆட்டோ பந்தயத்தில் பங்கேற்பவர் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் சாகசத்திற்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவருடன் சேர்ந்த சாகசத்தில் ஈடுபட்ட அவரது நண்பர்களையும் தேடி வருகின்றனர். துடியலூர் அருகே உள்ள சிஆர்பிஎஃப் வளாகத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி முடித்த 567 வீரர்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. துடியலூர் அருகே உள்ள கதநாயக்கன் பாளையத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் கடந்த 6 மாதங்களாக பயிற்சி பெற்ற 96A பேட்சை சேர்ந்த 567 வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி முதல்வர் IG வெங்கடேஷ் கலந்து கொண்டார். அப்போது பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். அதைத் தொடர்ந்து யோகா, மல்லர் கம்பு ஏறுதல் மற்றும் தேசிய கொடியின் வண்ணத்தில் உடையணிந்து பல்வேறு விதமான சாகசங்களை CRPF வீரர் செய்து காட்டினார். இவர்கள் அனைவரும் நேரடியாக இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் துணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தம்பிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் தம்பிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குன்னூர் மற்றும் கோட்டையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் இணைந்து தமிழக அரசின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமிற்கு சிவகாசி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் கழு சிவலிங்கம், குன்னூர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் கோட்டையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்கள் இந்திரா மற்றும் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். முகாமில் கண் மருத்துவம், பல் மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, எலும்பு முறிவு பகுதி, சித்த மருத்துவம், EGC ஸ்கேன் பரிசோதனை, கர்ப்பிணிகள் பதிவு, குழந்தைகள் மருத்துவம், இருதய நோய் மற்றும் தோல் நோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, சளி பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் மேல் சிகிச்சைகள் பரிந்துரை செய்வோருக்கு உயர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. முகாமில் 8 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர். ஊத்தாங்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்டத்தை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா துவக்கி வைத்தார். ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்டத்தில் பங்கேற்று ஒரு வாரம் பணியில் ஈடுபட்டு வருவது வழக்கம். அதன்படி திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியை சசி கலைக்குமாரி அறிவுறுத்தலின் பேரில் பள்ளியில் பயிலும் 25 பேர் கொண்ட மாணவர் குழுவினர் நூக்காம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஊத்தாங்கல் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி நாட்டு நலப்பணி திட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் திட்ட அலுவலர் சிவகணேஷ், உதவி திட்ட அலுவலர் வேல்முருகன், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், அண்ணாதுரை, கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே மணஞ்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி கரையோரங்களில் பனை விதைகள் விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மணஞ்சேரி மற்றும் அதன் சுற்றியுள்ள காவிரி கரையோரங்களில் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க 1 கோடி பனை விதை நடும் திட்டத்தின் கீழ் பனை விதைகள் விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் தொண்டு நிறுவனத்தினர் இணைந்து 3000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை விதைத்தனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் தொண்டு நிறுவன அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அடுத்த சோழபுரத்தில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் கும்பகோணம் ரோட்டரி சங்கம், தங்கமயில் ஜுவல்லரி, மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை, மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது. முகாமிற்கு கும்பகோணம் ரோட்டரி சங்க தலைவர் இசையரசு தலைமை தாங்கினார். முகாமில் முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர் பாலாஜி, புஷ்வ நாராயண், சோழபுரம் துரைராஜ், மன்ற தலைவர் கமலா செல்வமணி, உதவி ஆளுநர் மணிமாறன், நெப்போலியன், சங்க செயலாளர் சந்திரசேகர், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆராய்ச்சி பட்டம் மற்றும் முனைவர் பட்டம் மேற்கொள்ளும் மாணவர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆராய்ச்சி மாணவர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் இந்தியன் சோசியாலஜிக்கல் சொசைட்டி மற்றும் தனியார் கல்லூரி சார்பில் ஆராய்ச்சி பட்டம் மற்றும் முனைவர் பட்டம் மேற்கொள்ளும் மாணவர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கலை, இலக்கியம், அறிவியல், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மாணவர்கள் எவ்வாறு எளிதாக முனைவர் பட்டம் மற்றும் ஆராய்ச்சி பட்டம் மேற்கொள்ளலாம் என எடுத்துரைக்கப்பட்டது. 10 நாட்கள் நடைபெற்ற இந்த சிறப்பு கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி இந்தோனேஷியா, இலங்கை, பங்களாதேஷ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த ஆராய்ச்சி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர்களுக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை எப்படி எழுத வேண்டும், ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு கட்டுரையை எந்த அளவில் இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச் எப்படி இருக்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய காலங்களில் இளம் தலைமுறையினருக்கு ஆய்வு கட்டுரைகளை எழுதுவதற்கும் முனைவர் பட்டத்தை படிப்பதற்கும் இந்த நிகழ்வானது சிறப்பானது ஒரு கருத்தரங்காக அமைகின்றது. என்ற ரிசர்ச் ஆனது நாங்கள் சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிசர்ச்
பர்டிகுலராக வந்து இப்போ நாங்கள் பேஸ் பண்ணி நடத்து வந்து சோசியாலஜிக்கல் சொசைட்டின்னு சொல்லும்போது இது வந்து சோசியல் சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, இப்படி பல்வேறு தரப்பட்ட இந்த ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த முனையற்பட்ட ஆய்வாளர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்து இந்த கருத்தரங்கானது பயன்படக்கூடிய வகையில் இருக்கின்றது. குடியாத்தம் அருகே தனியார் மருத்துவமனை சார்பில் குழந்தைகளுக்கான இருதய நோய்கள் குறித்த சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் குழந்தைகளுக்கான இருதய நோய்கள் குறித்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் இருதய நோய் சிறப்பு மருத்துவர் ஹரிப்பிரியா கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இருதய நோய்கள் குறித்த பரிசோதனைகள் மேற்கொண்டார். மேலும் எக்கோ, இசிஜி போன்ற சோதனைகளும் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்தனர். இதில் குடியாத்தம் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் மாறன் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வள்ளியூரில் பனை தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை மீட்டெடுக்க நாடார் அமைப்புகளின் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் காமராஜர் சிலை முன்பு பல்வேறு நாடார் அமைப்புகள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினர் பங்கேற்ற அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வள்ளியூர் நாடார் மகாஜன சங்க தலைவர் ஜோவின் பார்ச்சுனேட் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவைத் தலைவர் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தனபாலன் நாடார் கண்டன எழுச்சி உரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர்கள் பனைநல வாரியத்தின் செயல்பாட்டினை துரிதப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும், பனைமரம் ஏறும்போது விபத்தில் உயிரிழப்புகள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் நாடார் மகாஜன சங்கம், நாடார் விழிப்புணர்வு பேரவை, தமிழ்நாடு நாடார் பேரவை, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி போன்ற அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே முறையாக செயல்படாத குவாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குவாரிகளில் இருந்து கனிம வளங்கள் கேரள மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் கனரக வாகனங்கள் மூலம் கனிம வளங்கள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அதிக பாரம் ஏற்றி செல்லும் கனரக வாகனங்களுக்கு முறையாக அபராதம் விதிக்கப்படவில்லை என்றும் குவாரிகளை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவ்வழியாக கனிம வளம் ஏற்றி வந்த லாரியை சட்டமன்ற உறுப்பினர் ரவி சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போடி நாயக்கனூர் அருகே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பொன்குன்றம் ஒழுகால் ஓடையை மீட்டு தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் தம்பிநாயக்கன் பட்டியில் உள்ள பொன்குன்றம் ஒழுகால் ஓடை 120 அடி அகலம் இருந்த நிலையில் தற்போது 20 அடியாக சுருக்கப்பட்டு ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அகற்றி நீர்வழித்தட பாதையை அகலப்படுத்த வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற வருவாய்த்துறையினர் அளவீடு செய்யும் பணியை மேற்கொண்டுள்ளனர். பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் நீர்வழித்தட ஆக்கிரமிப்பை அளவீடு செய்வதோடு விட்டுவிடாமல் முழுவதுமாக அகற்றி தம்பிநாயக்கன்பட்டி கிராம மக்களுக்கு தமிழக அரசு உதவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நிதி வந்து எஸ்எஃப்சி வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. வேறு மற்றபடி எந்த ஒரு சோர்ஸும் இல்லாதனால, வருமானங்கள் இல்லாதனால இந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ இந்த சோலார்கள்லாம் அமைக்கிறாங்க. இந்த சோலார் மூலமாகவும் ஏதாவது வருமானம் கிடைக்கணும்னாலும் கூட இது வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த வருமானத்தை வந்து நாங்கள் பஞ்சாயத்தில் வாங்க முடியும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல வழியை காட்டி எங்களுக்கு அரசு வந்து இந்த இதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து இரு பக்கமும் இருக்கிற விவசாயிகள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி இருந்த விவசாயிகள் வந்து வெளியூர்லேருந்து எல்லாரும் வந்து இப்போ வாங்குறாங்க. எங்கள் ஊர் விவசாயிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் சொல்லி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணாலும் வெளியூர்லேருந்து வந்து எடுத்தவங்களுக்கு அந்த ஆவணங்கள் பிரகாரம் நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து எடுப்போம்ன்றதுனால தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு. அவங்க வந்து இப்போ விவசாயி இந்த ஓடையில் வந்து ஆடு மாடு பற்றிட்டு வராங்கன்னா அவங்க வந்து ஆடு மாடு தவறுதலாக அந்த நிலத்துக்குள்ளே போயிடுது குறுகலான பாதனால். அப்போ அதனால் வந்து அவங்க வந்து வன்முறை மாதிரி ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் சாதி மாதிரி பேசுறதுனால எல்லா இதுவும் வந்து நம்ம பஞ்சாயத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இது முழுமையா. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 2வரை கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேரு சிலை அருகே உள்ள நகராட்சி அங்காடியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு அரசியல் சார்ந்த 2 சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது.
இந்த நிலையில் சகோதரர்களான அருண், சதீஷ் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட 2 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை தகராறில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் வியாபாரிகளுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வரும் அருண், சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் பெரியகடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தில் பங்கேற்று காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இது தொடர்பாக வியாபாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், திருப்பத்தூரில் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவிலில் 2ஆம் சனிக்கிழமை விசேஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. வருடத்திற்கு ஒருமுறை புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் மிகவும் பிரசித்தி பெற்ற புனிதம் வாய்ந்த கிழமைகளாக பொதுமக்கள் பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர். வீடுகளிலும் சாமிக்கு படையிட்டு வழிபட்டு வருகின்றனர். கோவில்களிலும் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மன்னர் காலத்தில் கட்டப்பட்டுள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோவிலில் 2ஆம் சனிக்கிழமை விசேஷ அலங்கார பூஜைகள், சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட வண்ண கோலத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்து வருகிறார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷங்கள் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்று மாலை 3:30 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் RN ரவி. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிப்பு. செந்தில் பாலாஜி, சாமு நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம். கோவி செழியன், சேலம் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் புதிதாக சேர்ப்பு. காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை அரசமைப்பு சட்டத்தின் மிகப்பெரிய எதிரிகள். பிரதமர் மோடி விமர்சனம். அயோத்தி ராமர் கோவில் குறித்து சர்ச்சை கருத்து. ராகுல் காந்திக்கு பாஜக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கண்டனம். குஜராத்தில் மினி வேன் மீது பேருந்து மோதி விபத்து. 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மும்தாஜ் அலி உள்ளிட்ட 5 பாதுகாப்பு அதிகாரிகள் காயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.